ஸோ காரைக்குடி பஸ் நிற்கிறாருங்க. அதாவது திருப்பூர்லேருந்து போகக்கூடிய காரைக்குடி பஸ். அது பார்த்திங்கன்னா கோத்தகிரி டு திருச்சி பஸ்ஸு. நம்ம அடுத்து பஸ் ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த பஸ் ட்ராவல் பண்ணுற பஸ் பார்த்திங்கன்னா காரைக்குடி போகுது. திருப்பூர்லேருந்து காரைக்குடி போகிற பஸ்ஸு, ஓகேங்களா? ஸோ இந்த பஸ்ஸில் ட்ரை பண்ண போகிறேன். இப்போ 5 நிமிஷம் இருக்குது, பஸ் எடுத்துருவாங்களாம். இப்போ 8:45 இந்த பஸ்ஸு, ஓகேங்களா? ஸோ TN39N340 மக்களே. இப்போது பஸ் எடுத்தாச்சு திருப்பூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து. டைம் பார்த்தீங்கன்னா 8:40க்கு திருப்பூர் நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து காரைக்குடி நோக்கி கிளம்பிடுச்சு. ஸோ நமக்காண்டி கண்டக்டர் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஏன்னா கேபின் ரைட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மக்கள்லாம் ஏறிட்டாங்க. ஸோ அதனால் பாவம் ஒரு எனக்காண்டி ரிஸ்க் எடுக்க முடியல. ஸோ ட்ரை பண்ணுறேன், பாருங்கள். கேபின் ரைட் பாசிபிலிட்டி இருந்தால் ட்ரை பண்ணுறேன். நான் ரூட் சொல்லிடுறேன். இப்போது திருப்பூர்லேருந்து காரைக்குடி போகணுன்னா நம்ம வந்து நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்புறோம். இங்கேருந்து கிளம்பி நம்ம காங்கயம், வெள்ளக்கோவில், கரூர், திருச்சி, புதுக்கோட்டை, காரைக்குடி இதான் ரூட்டு. ஸோ இங்கே 8:40 எடுத்துருக்காங்க. காரைக்குடி பார்த்திங்கன்னா 3 மணிக்கு போயிடுமா, ஏர்லி மார்னிங். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா டிக்கெட் ஃபுல்லாகிடுச்சு. பாருங்களேன், ஆல்மோஸ்ட் டிக்கெட் ஃபுல்லாகிடுச்சு. ஒரு சில டிக்கெட் தான் இருக்குது. அதுவும் மேபி இந்த சிட்டிக்குள்ளே ஏறிடுவாங்க, அடுத்தடுத்த ஸ்டாப்பில் ஏறிடுவாங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த டிக்கெட்ஸ் பார்த்திங்கன்னா திருச்சிக்கு அதிகமாக இருக்குது. ஏன்னா எல்லோரும் கேட்கும்போது திருச்சி தான் சொன்னாங்க. மக்களே டிக்கெட் வாங்கியாச்சு. டிக்கெட் ஃபேர் பார்த்திங்கன்னா 230 ரூபா திருப்பூர்லேருந்து காரைக்குடிக்கு. கிலோமீட்டர் வந்து ஓவரால் 320. ஸோ ரூட் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. திருப்பூர் விட்டா காங்கயம், வெள்ளக்கோயில், கரூர், திருச்சி, புதுக்கோட்டை, காரைக்குடி இதான் ரூட்டு. ஸோ மோஸ்ட்லி இந்த ரூட்லாம் போவாங்க, கரூர் வண்டிலாம். இதே மாதிரி தான் தேவோட்ட பஸ்ஸும் இதில் தான் போகுது. சூப்பரான பஸ்ஸு. நம்ம சூப்பராக மெட்டீரியல் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்துட்டு போய் நிற்கிறேன். பாருங்கள், செம்ம கூட்டம். சொன்னோம் இல்லையா, போக ஏறிடுவாங்கன்னு. ஃபுல்லாக ஏறிட்டாங்க. ஸோ மக்கள் டிக்கெட்டு ஃபுல்லு, ஸ்டாண்டிங் தான், சீட்டே இல்லை. விண்டோ இல்லையா, கைஸ் நம்ம வந்திருக்க ஊர் பார்த்திங்கன்னா காங்கேயம். திருப்பூர்லேருந்து காங்கேயம் வந்துட்டோம். நிறைய பேர் இறங்குறாங்க இங்கே. ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு இல்லையா? ஸோ இங்கேருந்து ஈரோடு 47, 71 கிலோமீட்டர் கோயம்புத்தூர் காங்கேயத்துலேருந்து. காங்கேயம் பஸ் ஸ்டாண்டு. இப்போ டைம் பாருங்கள், டைம் பார்த்திங்கன்னா 9:40 ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட 1 ஹவர் ஆகிடுச்சு காங்கேயம் ரீச் பண்ணுறது. நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா கரூர் போகுது. நமக்கு முன்னாடி ஒரு ஏசி பஸ் போயிட்டுருக்கு, திருச்சி நோக்கி போயிட்டுருக்கு. மக்களே இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10 மணி ஆகுது. இப்போ நம்ம ரீச் பண்ணியிருக்கிற ஊர் பாருங்கள், வெள்ளக்கோவில். ஸோ கைஸ், இப்போது நம்ம வெள்ளக்கோயில் தாண்டிட்டோம். இப்போ கேபின் எடிஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு.
கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடுலேருந்து இப்போ கரூர் டிஸ்ட்ரிக் உள்ளே போகிறோம். வைரமடைங்கிற ஏரியா, கரூர் மாவட்டம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரூர் 27, திருச்சி 107 கிலோமீட்டர். வண்டிக்கு ஒரு காரணம், அப்புறம் அதுக்கு ஒரு வாரம் கரூர், அப்புறம் 2-3 செட்டு நமக்கு 8 மணிக்கு வண்டி கொடுத்தா சரி. நமக்கு முன்னாடி போய்ட்டு பார்த்தீங்கன்னா BS6 கோயம்புத்தூர்லேருந்து கும்பகோணம் வண்டி. இந்த வண்டி அடிக்கடி பார்க்குறோம்ல. இப்போது லாஸ்ட் டைம் நம்ம தேவோட்டிலேருந்து திருப்பூர் போகும்போது இந்த வண்டி கிராஸ் ஆச்சு டேயில். இப்போ நைட்டு வந்து நம்ம ஓவர்டேக் பண்ணுறோம். கைஸ் இப்போது நம்ம கரூர் ரீச் பண்ண போகிறோம். ஸோ இங்கேருந்து பழனி பார்த்தீங்கன்னா 97 கிலோமீட்ரு. ஸோ கரூர்லேருந்து பழனிக்கு திருச்சிங்க 82 கிலோமீட்டர்.
வெயிட்டிங். நமக்கு முன்னாடி போகிறது பார்த்திங்கன்னா ஓசூர் டு மதுரை வயா சேலம், மதுரை போகுது. டயத்தை பாருங்கள், 11:15. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி ஒரு சின்ன டீ பிரேக்கு மாயனூர் டோல்கேட்டுக்கு பக்கத்தில் தான் நிப்பாட்டிருக்காங்க. ஸ்மால் டீ பிரேக்கு வண்டி பார்த்துருப்பீங்க. ஸோ சூப்பரான ஒரு ரைடுங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து கூட்டமாக இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் தயக்கப்பட்டேன், நல்லா கூட்டமாக இருக்கே, பண்ண முடியுமா அப்படின்னு. அண்ணன் சப்போர்ட் பண்ணார். அண்ணா கண்டிப்பாக. ஆனால் அவங்க பேர் சொல்லுங்களேன். குப்புசாமியா? நீங்கள் நேட்டிவே காங்கேயந்தானா? தாராபுரமா? சரி. ஸோ அண்ணன் சப்போர்ட்னால தான் நம்ம வந்து கேபினுக்கு வந்தோம். உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு ரைடு. எதிர்பார்க்கவே இல்லை, அவ்வளோ சூப்பராக போயின்னு. அதுதான். ஹலோ, ஹாய். ஸோ நல்லா இருந்தது. தூக்கம் வந்ததும் போயிடுச்சு எனக்கு. என்ன ப்ரோ? அண்ணா உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் என்னங்க? மகேஸ்வரன். மகேஸ்வரன். நீங்கள் தரவரமா? இல்லைங்க, காங்கேயம் தானா? சரி. அவர் தரவர் அண்ணன் குப்புசாமி அண்ணா. அருமையான ரைட்ண்ணா. தூக்கம் வந்ததும் போயிடுச்சு. உண்மையை சொல்கிறேன், உள்ளே இருந்தேன்னா தூங்கியிருப்பேன். நல்லா ஓட்டுனீங்க. அது ஒரு இதாகவே இருந்துச்சு. கரூருக்கு முன்னாடி தூக்கம் வந்துச்சு எனக்கு. அப்படியே ஒரு செகண்டில் மாறிடுச்சு. ஸோ அருமையான ரைடு. இன்னும் போயிட்டுருக்கோம். சின்ன பிரேக்கு, ஒரு 10 நிமிஷம் டீ பிரேக்கு. இதை முடிச்சுட்டு நம்ம சரத்தில் போயிட்டுருப்போம் டுவேஸ் திருச்சி நோக்கி. ஸோ 3 மணிக்கு போயிருந்துருக்காங்க. ஸோ பார்க்கலாம். வண்டி பார்த்தீங்கன்னா காங்கேயம் பிரான்ச்சு. ஸோ திருப்பூர் டு காரைக்குடி ஓடிட்டுருக்காங்க. திருச்சி டு காரைக்குடி 1 to 3 தான். ஒரு புதுக்கோட்டை நிற்க பாருங்க. கோயம்புத்தூர் புதுக்கோட்டை நமக்கு பின்னாடி வந்தது. கிளம்பியாச்சு. இப்போ நம்ம குளித்தலை போகிறோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் குளித்தலை, முசிறி 7 கிலோமீட்டர், அதே மாதிரி குளித்தலையிலேருந்து மணப்பாறை 47 கிலோமீட்டர்.
இப்போது நம்ம குளித்தலை வந்துட்டோம். குளித்தலை டைமிங் பாருங்கள், 11:54 குளித்தலை. இப்போ நம்ம சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட். திருச்சி மத்திய பேருந்து நிலையம். ரெண்டே முக்கால். தேனி, கோடிமட்டு, கேவிக்குளம், மூணார். மக்களே, கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் ஆச்சு நம்ம திருச்சி சென்ட்ரல் பஸ் ரீச் பண்ணுறதுக்கு. திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணுறோம். நமக்கு முன்னாடி 4 வண்டி இருக்குங்க. ஒரு அறந்தாங்கி, 2 புதுக்கோட்டை, ஒரு ராமேஸ்வரம். நமக்கே கொஞ்சம் பார்த்திங்கன்னா சீட்டு ஃப்ரீயாக தான் இருக்குது. பட் இந்த டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப பஸ்ஸு நிறையா இருக்குது, பட் பேசஞ்சர் இல்லை. இப்போ சீசனு இல்லை முகூர்த்த நாள் இல்லை வீக்கெண்ட்னால் கொஞ்சம் கூட்டம் இருக்கும். மற்றபடி பெருசாக பாருங்கள், ஆலியத்தான் கிடக்கு, பஸ் ஸ்டாண்டு கலையத்தான் கிடக்கு, பெரிய ரஸ்லாம் கிடையாது. நிமிஷம் ஆச்சு. வண்டியில் கிளம்பிடுவாங்க விட்டு. பச்சை வண்டி அறந்தாங்க போகிறோம் நினைக்கிறேன். அது புதுக்கோட்டை போகுது. வயசு நமக்கு முன்னாடி 1 நினைக்கிறாங்க ராமேஸ்வரம் திருச்சி. இது பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை போகுது.
தஞ்சாவூர் மன்னார்குடி திருத்துறைப்பூண்டி வண்டி, திருத்துறைப்பூண்டி திருச்சி வண்டி எக்ஸ்பிரஸ். டைட்டை பாருங்கள் 1:10. ஸோ ஒரு 20 நிமிஷம் கழிச்சு திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் நம்ம வண்டி கிளம்புது காரைக்குடி நோக்கி. விழுப்புரம் போகுது, திருச்சி விழுப்புரம். நீங்கள் இது மாதிரி பார்த்துருக்குது திருச்சி ஜங்ஷன், திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன். நீங்கள் பார்க்குறது திருச்சி ஏர்போர்ட். திருச்சி ஏர்போர்ட். புதுக்கோட்டை திருச்சி.
பார்ப்போம். சரி பார்க்கலாம். பார்ப்போம். சரி. டைம் காமிச்சிருப்பேன் 3-4 3 o'clock சொல்லியிருந்தாப்புல 4 நிமிஷம் தான் இருக்குது. ஸோ நாட் பேட், மோசம் கிடையாது, சூப்பராக வந்தாப்புல. ஸோ டோட்டல் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 6 மணி நேரம் 25 மினிட்ஸாக இருக்குது. ஒரு சூப்பரான டிரைவிங் சொல்லலாம். ஸோ காரைக்குடி பஸ் ஸ்டாண்ட் பாருங்கள், வெறிச்சோடி கிடக்கு, பஸ்ஸெலாம் எதுவுமே கிடையாது. 1 to 9 ராமேஸ்வரம் போகிற பஸ் இருக்குது, அதில் ஏற போகிறேன். ஸோ ஓவரால் ஜர்னி சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக பயங்கரமாக ஃபாஸ்ட்டாக வந்தாப்புல. நான் எதிர்பார்க்கல இவ்வளோ சீக்கிரம் வருவோன்ட்டு. ஒரு நல்லா இருந்துச்சு. ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சி நிற்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இதே மாதிரி சூப்பரான வீடியோஸ் நிற்கலாம். அண்டில் தேங்க்யூ ஃப்ரம் டால் அட்வைசர். See you, take care.